தேவனுடைய மகத்துவம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு இயேசுவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 186வது வேத வினாவிடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளின் வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு இவர்கள் பெயரில் புத்தகம். வேதாகமத்திலே 66 ஆகமங்கள் இருப்பதை நம்ம பார்க்குறோம். அதில் பெயர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் படிக்க போகிறோம். அதாவது அநேகருடைய பெயர்கள் வேதாகமத்தில் ஆகமத்தில் இல்லை. யோசேப்பு, நோவா, மோசே, ஆபிரகாம் இப்படிப்பட்டவர்களுடைய பெயர்கள் அங்கே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அநேகருடைய பெயர்கள் ஆகமத்திலே தலைப்பாக கொடுக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். அந்த வகையிலே நான் ஒரு க்ளூ கொடுப்பேன். பெயர்கள் உள்ள ஆகமத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இவர்கள் பெயரில் ஆகமம். எடுத்துக்காட்டாக ஒரு கேள்வியை உங்கள் முன்பதாக வைக்கிறேனே. பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டுள்ள புத்தகம், பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டுள்ள புத்தகம் பெயர் சம்பந்தமாக வருவது எந்த புத்தகத்தை சொல்லுவீங்க? மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு. அதே போல பெயர்கள் வருகிற ஆகமத்தை தான் நாம் படிக்க போகிறோம். முதலாவது கேள்விக்கு சொல்லுவோமா? ஓகே. ஒட்டாத உறவை ஒட்ட வைத்த அனுபவம். வேதாகமத்திலே ஒரு பெயரில் உள்ள புத்தகம். ஒட்டாத உறவை ஒட்ட வைத்த சம்பவம். வேதத்தில் பலதரப்பட்ட உறவுகளை நம்ம படிக்கிறோம். ஒரு ஒட்டாத உறவு என்று சொல்லுவோம். அந்த ஒட்டாத உறவை ஒட்ட வைத்த ஒரு புத்தகம் என்று நாம் சொல்லுவோம், ஆகமம் என்று சொல்லுவோம். வேதத்தில் எந்த பெயருள்ள ஆகமம் எது? எளிதான கேள்விதானே? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒட்டாத உறவை ஒட்ட வைத்த சம்பவம் எங்க இருக்குது? வேதத்தில் இப்படிப்பட்ட ஒரு காட்சி உறவை பற்றி நம்ம எங்கேயும் படிக்க முடியாது. ஒட்டாத உறவு அது. ஓகே. விடை என்பது ரூத் புத்தகம். மாமியார் மருமகள் அப்படின்னு சொன்னால் அது ஒட்டாத உறவுன்னு சொல்லலாம். எல்லா இடங்களிலும் மாமியார் மருமகள் பிரச்சனை இருப்பதை பார்க்குறோம். ஆனால் இந்த அனுபவத்தில் மாமியார் மருமகள் உறவு கொண்டாடிய அனுபவம். அப்படி தானே? நகோமி ரூத் சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். ஓகே. இந்த நாளின் இரண்டாவது கேள்விக்கு நாம் செல்வோம். பல பேர் விரும்புகிற புத்தகம், பல பேர் விரும்பாத புத்தகம். பல பேர் விரும்புகிற புத்தகம், பல பேர் விரும்பாத புத்தகம். ஒரு பெயருள்ள ஆகமம். கண்டுபிடிங்களே பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த புத்தகத்தை படிக்கணும் ரொம்ப பிரியம். ஆனால் நிறைய பேருக்கு அதில் உள்ள காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது இதை போய் நம்ம படிக்கணுமா அப்படின்னு தோணும். ஆனால் ஆண்டவர் மகிமையான அனுபவங்களை அந்த புத்தகத்தில் வைத்திருக்கிறார். அநேக பேருக்கு பிடித்த புத்தகம், அநேக பேருக்கு பிடிக்காத புத்தகம். சில பேருக்கு அந்த புத்தகத்தில் கொஞ்சத்தை படிச்சுட்டா போதும், மிச்சத்தை விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க. கண்டுபிடிங்களா இது என்ன புத்தகம்னு சொல்லிட்டு? நம்முடைய வாழ்க்கை அனுபவத்திலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த புத்தகத்தை நம்ம அர்த்தம் கண்டுபிடித்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இதை போல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு புத்தகம் இல்லை. தானியேல் புத்தகம். தானியேல் புத்தகம் 1, 2, 3 அதிகாரங்களை நம்ம படிக்கும் பொழுது அதில் கதைகளாக சொல்லப்படும் பொழுது நல்லா இருக்கும். பல பேருக்கு அடுத்தது வருகிற மிருகங்கள், அந்த தேசங்கள், அப்படி அதை பற்றி படிக்கும் பொழுது புரியாத காரியங்களாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் எல்லாத்துக்கும் நமக்கு விளக்கத்தை கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் நமக்கு அதெல்லாம் வெளிப்படுத்தி காண்பிக்க விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது கேள்விக்கான பதில் தானியேல். மூன்றாவது கேள்விக்கு சொல்லுவோமா? பல பேர் மேல் கவனம் போய் ஒரு நபர் மேல் கவனம். பல பேர் மேல் கவனம் போய் ஒரு நபர் மேல் கவனம். இது எந்த புத்தகம்? கண்டுபிடிங்களே பார்க்கலாம். ஒரு நபருடைய வாழ்க்கை சரித்திரம் அடங்கிய புத்தகம், பேருள்ள புத்தகம். இந்த காட்சியை நம்ம அழகாக வர்ணிக்கலாம். பல பேர் அப்படிங்கிற ஒரு அனுபவம் போய் ஒரு ஆளை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆண்டோடைய திட்டம் அதை நிறைவேற்றுறதுக்காக ஆண்டவர் எவ்வளவு பிரயாசம் உள்ளவராக இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எங்கே படிக்கிறோம்? பல பேர் மேல் போக வேண்டிய கவனம் ஒரு நபர் மேலே போச்சுதே. இன்னைக்கு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நம்ம வழி விலகி போகும் பொழுது எத்தனையோ பேர் மீட்கப்பட வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மேலே
ஆண்டவர் கவனம் செலுத்தி அவங்களை மீட்கன்னு விரும்பப்படுறாரு. நாமே பாவத்தில் மூழ்கி இருக்கிறோம். விடை என்பது யோனா புத்தகம். நிவேன் ஜனங்களை ரட்சிப்பதற்கு ஆண்டவர் பிரயாசப்படுறாரு. ஆனால் யோனா வழி தப்பி ஓடுறாரு. அந்த யோனாவை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும்னு ஆண்டவர் விரும்பினார். யோனா வழி தப்பி போன அனுபவம். பல பேர் மேலே கவனம் போக வேண்டிய போய் ஒரு நபர் மேலே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஓகே, இந்த நாளின் 4வது கேள்விக்கு நாம் செல்வோம். இது ஒரு பயண புஸ்தகம். எளிதாக கண்டுபிடிச்சிருவீங்க. இது ஒரு பயண புஸ்தகம். பழைய ஏற்பாடு தான். இது ஒரு பயண புஸ்தகம். கண்டுபிடிக்கலாம், பார்க்கலாம். இந்த பயண புஸ்தகத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஒருவர், அவர் பேரில் தான் அந்த புத்தகம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நபருக்கு பின்பதாக வந்த ஒரு முக்கியமான நபர். ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தானே. எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும், ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு பொறுப்பாக இருக்கட்டும், அதை நல்ல ஒருவர் செய்த பிறகு அவருக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றது எவ்வளோ கஷ்டம். அவங்க அப்படி அந்த தொடர்ச்சியாக அந்த பணியை செய்யணும் இல்லையா? அப்படி செய்த ஒரு மனிதர். யார் இவர்? யோசுவா. மோசேக்கு பின்பதாக யோசுவாவிடம் ஜனங்களை வழிநடத்துவதற்கான அந்த பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. நேர்த்தியாக அதை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். கானான் தேசத்துக்கு சென்றடைந்தவர்களில் ஒருவர் இந்த யோசுவா என்று நாம் பார்க்கிறோம். ஓகே, அடுத்த கேள்வி சொல்லுவோமா? இன்னைக்கு ஆண்களா பெண்களா, ஆண்கள் பெரியவர்களா பெண்கள் பெரியவர்களா அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் ஏற்படுறதை பார்க்குறோம். அது ஒரு விவாதம் ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். ஆனால் பெண்களும் முன்னேறலாம், அவங்களும் வழிநடத்தப்படலாம், அவங்களையும் ஆண்டவர் பயன்படுத்துவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமான ஒரு புத்தகம். உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க. எளிதான கேள்வி. பெண்களும் ஆண்டவருக்காக பயன்பட முடியும் அப்படிங்கிற ஒரு காரியம் எங்கே இருக்குது? எஸ்தர் ராஜாத்தியினுடைய புத்தகம், எஸ்தரின் புத்தகம், எஸ்தரின் சரித்திரத்தில் நம்ம பார்க்குறோம். ஓகே, விடை எஸ்தர். 6வது கேள்விக்கு செல்வோம். வேதாகமத்தில் இவர் உரைத்த தீர்க்கதரிசனத்தின்படி ஆவியானவர் ஊற்றப்பட்ட அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். இந்த தீர்க்கதரிசி ஒரு சின்ன புத்தகம் தான். அந்த சின்ன புத்தகத்தில் ஆவியானவருடைய அபிஷேகத்தை பற்றி இவர் பேசுகிறார். யார் இவர்? இவர் உரைத்த அந்த தீர்க்க தரிசனம் அது புதிய ஏற்பாட்டு காலத்தில் நிறைவேறினதை நம்ம பார்க்குறோம். யார் இவர்? ஆவியானவருடைய அபிஷேகத்தை பற்றி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். எந்த புத்தகம் இது? யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிற அந்த அனுபவத்தை நம்ம யோவேல் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். குறிப்பாக 2ஆம் அதிகாரத்தில் முக்கியமான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். உபவாசத்தை பற்றி கொடுக்கப்பட்டிருக்குது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, இந்த கேள்விக்கான விடை யோவேல். இந்த நாளின் 7வது கேள்வி. 12 கோத்திரங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம், அப்படிதான் அதில் சொல்லப்பட்டுள்ளது. இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான அதிகாரம். கொஞ்சம் அதிகாரம் தான் இந்த புத்தகத்தில் இருக்குது. ஆனால் அந்த இச்சையை பற்றி, நாவை பற்றி, இன்னும் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் எப்படி அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத பற்றி இந்த புத்தகத்தில் நம்ம அதிகமாக படிக்க முடியும். இந்த புத்தகத்தை எழுதின நிருபர் அழகாக எழுதுகிறார். ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு அதிகாரமும் முக்கியமான அதிகாரம். 5 அதிகாரங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதை விட எளிதாக நான் கொடுக்க முடியாது. ஐஸ்வர்யத்தை பற்றி, ஐஸ்வர்யம் அழிந்து போயிடும், இச்சை கூடாது, நாவை அடக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் இவர் எழுதுகிறார். எங்கே படிக்கிறோம்? யாக்கோபு எழுதின நிருபம். புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு எழுதின நிருபம். ஓகே, இவர்கள் பேரில் புத்தகம் அப்படிங்கிற தலைப்பில் அடுத்ததாக நம்ம 8வது கேள்வி செல்வோம். சுருக்கமாக சொல்லணும்னா சந்தோஷம், துக்கம், சந்தோஷம். நான் க்ளூ கொடுக்க மாட்டேன், வேற க்ளூ எதுவும் கொடுக்க மாட்டேன். நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒரு பேரில் புத்தகம் இருக்குது. சந்தோஷம், துக்கம், சந்தோஷம். இப்படி தான் இந்த புத்தகத்தை பிரிக்க முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்கிறதுக்கு.
முதல்ல படிக்கும் பொழுது சந்தோஷமான அனுபவங்கள், பரவாயில்லையே, என்ன ஆசீர்வாதம், என்ன வாழ்க்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே சோகமடைவது போல அப்படியே ஆயிரும். படிக்கும் பொழுது அப்படியே கடந்து போகும், சோகமடைவது போல கடந்து போயிட்டு இருக்கும். கடைசியில் பார்த்தோன்னா சந்தோஷமான அனுபவம் வந்துடும். எந்த புத்தகம்? எல்லாருக்கும் பிடித்த புத்தகங்க. யார் பேரில் இருக்க புத்தகம்? யோபுவின் சரித்திரத்தை நம்ம பார்க்குறோம். யோபு புத்தகத்தில் நம்ம இந்த அனுபவத்தை பார்க்குறோம். சந்தோஷம், துக்கம், அடுத்தது சந்தோஷம். முதல்ல அவருடைய ஆசீர்வாதத்தை குறிப்பிடப்பட்டிருக்கும், இழப்பு, அடுத்தது ஆண்டவர் இரட்டத்தனை ஆசீர்வாதத்தை அந்த அனுபவம். ஓகே, இந்த நாளின் 9வது கேள்விக்கு செல்வோம். இவர்கள் பெயரில் புத்தகம். இந்த புத்தகத்தில் நிறைய பெயர்கள் இருக்கிறது, நிறைய பெயர்கள். அதில் 2ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெயர்கள் இருப்பதை பார்க்குறோம். ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்திய ஒரு நபர், பெயர்களாக இருக்கும் இந்த புத்தகத்தில். இவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது, கர்த்தருடைய கரம் இவர் கூட இருந்ததாக சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய கரம் இவர் கூட இருந்ததாக சொல்லப்பட்டுள்ளது. யார் இவர்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கரம் இவர் கூட இருந்தது. எருசலேம் தேவாலயம் திரும்ப கட்டப்படுவதற்கான சூழ்நிலைகளிலே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய நபர். யார் இவர்? பெரிய உதவிகரமாக இருந்தவர். ஓகே, எஸ்ராவின் புத்தகம். எஸ்ராவின் புத்தகத்தில் நம்ம இந்த காட்சிகளை நாம் பார்க்க முடியும். ஓகே, இவர்கள் பெயரில் புத்தகம் என்ற தலைப்பின் கீழாக 10வது மற்றும் கடைசி கேள்விக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். உத்தமகுமாரன் என்று பெயர் பெற்ற இந்த நபர், இவர் பெயரில் புத்தகம். உத்தமகுமாரன் என்று பெயர் பெற்ற இவர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின புத்தகம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் பெயரில் கூட புத்தகம் இல்லை, ஆனால் அவர் நிறைய நிருபத்தை எழுதியிருக்கிறார். அவர் யாருக்கெல்லாம் நிருபம் எழுதினாரோ அவங்க பேர் இருக்கும். அதில் ஒன்று இது, உத்தமகுமாரன் அப்படின்னு சொல்லி பெயர் பெற்றவர். வெறும் 3 அதிகாரங்கள் தான் இதில் இருக்குது. கண்டுபிடிங்களா பார்க்கலாம். இவர்கள் பெயரில் புத்தகம். பார்ப்போம் யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, விடை என்பது தீத்து. இவர்கள் பெயரில் புத்தகம் என்ற தலைப்பின் கீழாக 10 கேள்விகளை படித்தோம். எல்லாரும் உற்சாகமாய் கலந்து கொண்டீர்கள். உங்கள் யாருக்கும் நன்றி. தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள். அநேக பேருக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். வேத ஞானத்தை வளர்வதற்கு ஏதுவாக நிச்சயமாக இந்த வேத வினாடி நிகழ்ச்சி அமையும் என்பதை நான் கற்றுக்கொள்ள நம்புகிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.